நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகளை, சமூக மாற்றங்களை, ஆட்சி மாற்றங்களை குறித்து கேட்க வந்திருக்கும் பெருமக்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, இங்கே நிறைவாக சிறப்புரை ஆற்ற வருகை புரிய இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர், அன்பிற்கும் மதிக்கும் உரிய ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களே மற்றும் உரையாற்றும் நண்பர்களே, சென்னை வேளச்சேரியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற இந்த வேளை மகிழ்ச்சிக்குரியது. பரப்புரையில் திராவிட மாயைதான் மக்களை கவரும், ஈர்க்கும் என்று பல ஆண்டுகளாக இருந்து வந்த வரலாற்றின் மந்த நிலையை மாற்றி மக்களோடு இணைந்து, மக்களின் இதயத்தோடு இணைந்து தேர்தல் பரப்புரை செய்ய முடியும் என்ற அளவிற்கு சிறப்பாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தோழர்கள், நண்பர்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த தேர்தல் பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாராட்டுக்கள். தமிழ் தேசிய பேரியக்கத்தின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய கவிஞர் கவிபாஸ்கர் அவர்கள் எழுதி, வல்லுநர்கள் இசையமைத்து, நண்பர் தம்பி ஜெயமூர்த்தி அவர்கள் இசையமைத்து வெளிவரக்கூடிய ஒரு தேர்தல் விளக்க தமிழிசை பாடல்கள் இங்கே அறிமுகமாக இருக்கிறது, எழுதப் போகிறார்கள். அந்த பாடல்களை எழுதிய நம்முடைய அருமை தோழர் கவிபாஸ்கர் அவர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள், அந்த அறிக்கைகள் ஒரு பெரிய ஆவணம். அந்த ஆவணத்தில் தமிழ் இசை பற்றி சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் இசை என்றால் அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை, முத்துத்தாண்டவர், இந்த மூவர் தமிழ் இசை மூவர். பிற்காலத்தில் தமிழ் இசையின் மறுமலர்ச்சியாக விளங்கியவர்கள். தொன்மை காலத்தில் விளங்கிய இசையை பிற்கால மறுமலர்ச்சிக்கு உரியதாக வளர்த்தவர்கள் இந்த தமிழ் இசை மூவர். ஆனால் இவர்கள் பெயர் வெளியே வராது. தியாகராஜர், சியாமா சாஸ்திரி, அவர் இவர் என்று அவர்கள் ஒரு மூவர் சொல்வார்கள். அவர்கள் சங்கீத மும்மூர்த்திகள் என்பார்கள். நம்முடைய தமிழிசை மூவர் மரபிலேதான் இங்கே நம்முடைய கவிபாஸ்கர் அவர்களும் ஜெயமூர்த்தி அவர்களும் இந்த பாடலை எழுதி இசையமைத்து வெளியிட இருக்கிறார்கள். தமிழர்களுக்கு இசை என்பது இயல்பானது. இறைவனை கூட இசையோடு பொருத்தி சொல்லுவார்கள். சிவபெருமானை சொல்லும் பொழுது சுந்தரர் ஏழிசையாய், இசைப்பயனாய், இன்னமுதாய், என்னுடைய தோழனுமாய் என்று சொல்லிக்கொள்வார். ஏழிசையாக சிவன் இருக்கிறார். ஆனால் தமிழில் பாடினால் அது பாடலே அல்ல, இசை அல்ல, தெலுங்கில் பாட வேண்டும் என்று இங்கே பரப்பிவிட்டார்கள். தமிழில் பாடினாலே தீட்டு என்ற நிலையை உருவாக்கிவிட்டார்கள். திருவையாறிலே தியாகராஜர் விழா என்ற ஒன்று நடக்கும். அவருடைய தாய்மொழி தெலுங்கு. அவர் இசை வல்லுநராக இருக்கலாம், அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த விழாவிலே கலந்து கொண்ட நம்முடைய தண்டபாணி தேசிகர் என்ற இசை வல்லுனர் தமிழர் தமிழிலே பாடல் பாடிவிட்டார் என்பதற்காக மேடையை கழுவி
தூய்மைப்படுத்திய கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது. அவர்களுக்கு பாதம் தாங்கக்கூடிய கூட்டம் தமிழ் இனத்திலே பிறந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அனைத்தையும் மாற்றி அமைக்கத்தான் தமிழ் தேசியம் வந்திருக்கிறது. தமிழ் தேசியம் என்பதை நாங்கள் 90 வாக்கிலே ஒரு மாநாடு நடத்தி, தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு என்று 1990 பிப்ரவரி 25 சென்னையிலே நடத்தி தீர்மானங்களை போட்டோம். ஆனால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு செந்தமிழன் சீமான் அவர்களால் அந்த தமிழ் தேசியம் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருக்கிறது, மக்கள் மயமாகி இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது நம்முடைய இனத்துக்குரிய ஒரு தேசியம். ஆந்திராவிலே தெலுங்கிலே அவர்கள் தெலுங்கு தேசம் என்று சொல்லுவார்கள். நாம் அதை சொல்லக்கூடாது, இங்கே திராவிட நாடு என்று சொல்ல வேண்டும் என்பார்கள், திராவிடம் என்பார்கள். இந்த வகைரா திராவிடம் என்னும், அந்த வகைரா டெல்லி வகைரா, இதை பாரதியத்தினுடைய ஒரு பிராந்தியம் என்று சொல்லும். நம்முடைய அசல் இனப்பெயரை, தாயக பெயரை சொல்வது கூட குற்றம் என்று வைத்திருப்பவர்கள்தான் இந்திய ஆட்சியாளர்களும் திராவிட ஆட்சியாளர்களும். இவற்றையெல்லாம் முறியடிக்கக்கூடிய வகையில்தான் என் தேசிய இனம் தமிழர், நான் தமிழன், நான் தமிழச்சி என்று துணிச்சலாக செம்மாப்பாக சொல்லுங்கள் என்று இன்றைக்கு தமிழ் தேசியம் கிளர்ந்து எழுந்திருக்கிறது. ஊரெங்கும் பிள்ளைகள், நம்முடைய நாம் தமிழர் பிள்ளைகள் அதை பேசி வருகிறார்கள். வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது. பழைய காலத்தில் அவர்கள் சொன்னதுதான் எல்லாம் கொள்கை முற்போக்கு என்பது போல் இருந்த அந்த ஏமாற்று வித்தை அம்பலமாகி தோல்விந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் புத்தாம்புதுவில் ரசனை உணர்வை மட்டும் வைத்து அரசியல் நடத்தி திரைப்பட நடிகர்களின் ரசிகர்களாக தமிழர்களை மாற்றிவிட்டார்கள் திராவிடவாதிகள். ஏனென்றால் அவர்கள் அந்த காலத்திலே மேடையிலே ஒரு நாடகம் நடத்துகிறார்கள் என்று தெரியாமல் 9 சுவைகளையும் உள்ளடக்கியவர்கள் பேசுவதை பேச்சாற்றல் என்று புரிந்து கொண்டோம். இளைஞர்கள் எல்லாம், மாணவர்கள் எல்லாம் மேடையிலே அது லட்சியம் பேசவில்லை, உயர்ந்த லட்சியங்களை சொல்லி நாடகம் நடத்தியிருக்கிறார்கள். வெறும் ரசிகர்களை உருவாக்கினார்கள். அதை பார்த்துத்தான் அரசியல்வாதிகள் சிறப்பாக நடித்து மக்களை கவரும் பொழுது அதற்கென்றே பிறப்படுத்த திரைப்பட நடிகர்கள், சூப்பர் ஸ்டார்கள் நாம் அரசியலுக்கு வந்தால் என்ன என்ற துணிச்சல் வந்தது. இந்திய துணைக்கண்டத்தில் வேறு எங்கும் இத்தனை சினிமா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ரசனையை, மேடை ரசனையை வைத்து லட்சியம் இல்லாமல் போனார்கள். இன்றைக்கு லட்சியம், என்ன லட்சியம் என்பதை சொல்லி பேச வேண்டிய அவசியம் அவர்களுக்கும் இருக்கிறது. நடிப்பார்கள். நாம் தமிழர் கட்சி போட்டிருக்கக்கூடிய இந்த கொள்கை தேர்தல் அறிக்கையிலே, அது பெரிய புத்தகம். தமிழ் தேசிய பேரியக்கம் சொல்லக்கூடிய, ஏற்கனவே சொல்லி வரக்கூடிய சில கருத்துக்களையும் அப்படியே சொல்லுகிறார்கள். இறையாண்மையுள்ள தேசிய இனங்களின் கூட்டமைப்பாக இந்தியாவை மாற்று. இந்த மாநில சுயாட்சி என்பது சும்மா ஒரு ஒப்புக்கு சொல்றது, பேருக்கு சொல்றது. நம்மை மாநிலம் என்று சுருக்குவதே தப்பு. நாம் ஒரு நாடு, ஒரு தேசம். நாம் இந்தியாவில் இதுபோல் பல தேசங்கள் இருக்கின்றன, பல நாடுகள் இருக்கின்றன. இவையெல்லாம் கூட்டாக சேர்ந்து ஒரு கூட்டரசை நடத்த வேண்டும், அவ்வளவுதான். அதற்கு மாறாக டெல்லியிலே இருப்பவர்கள் நேஷனல் மெயின் ஸ்ட்ரீம், நாமெல்லாம் ரீஜினல்ஸ், வட்டாரங்கள், பிராந்தியங்கள் என்று நவீன காலனியாக டெல்லி ஏகாதிபத்தியம் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலே நாமும் அப்படி உட்பட்டு கிடக்கிறோம். அதை மாற்றி இவர்கள் தேர்தல் அறிக்கையிலே தமிழர் என்ற ஒரு இனம் இருப்பதை குறிப்பிட வேண்டும். நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையெல்லாம் எல்லாம் படிங்க, பக்கங்கள் நிறையா இருக்குது, பெரிய புத்தகமாக இருக்குது. அதனால் பல பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. 400 பக்கத்துக்கு மேலே உள்ள அந்த பக்கங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். 430 இந்த மாதிரி 425 தமிழர் என்ற தேசிய இனத்தை குறிக்கக்கூடிய உரிமை வேண்டும். அடுத்ததாக இந்த மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் கூடாது.
இதைப் போல பல மாநில உரிமை மீட்புக்கு ஒரு இன உரிமை மீட்பாக சொல்லுகிறார்கள். உயர் நீதிமன்றம் என்று இருந்தால் அதிலே வழக்கு மொழியாக தமிழ்தான் இருக்க வேண்டும், அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிதான் இருக்க வேண்டும். அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அந்தந்த மாநிலமாக இருக்க வேண்டும் என்று நீதித்துறையிலும் ஒரு தன்னாட்சி முறையை முன்மொழிந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. இவற்றையெல்லாம் எடுத்தும் பேச வேண்டும், மக்களுக்கு விளக்க வேண்டும். நாம் தேர்தலுக்கு பேசுவது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட ஒரு மறுவார்ப்பு தமிழ்நாட்டிலே நடைபெற வேண்டும். நம்மை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், உரிமைகள் இல்லை. அதுபோல இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இதையெல்லாம் இந்தி மயமாக்கி இருக்கிறார்கள் மோடி ஆட்சியிலே. இவற்றையெல்லாம் தமிழ் மயமாக்கி தனித்தனியே மாநில அரசு அதிகாரத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை கூறுகிறது. இவற்றையெல்லாம் எடுத்தும் விளக்க வேண்டும். மற்ற தேர்தல் அறிக்கையிலே இன்றைக்கு இன்னும் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையை எடுத்துக்கொண்டால் மாநில சுயாட்சி என்று சொல்கிறார்களே தவிர மாநில சுயாட்சி என்னென்ன உரிமைகள் வேண்டும் என்று எதுவும் சொல்லவில்லை. நாங்கள் ஒரு குழு போட்டிருக்கிறோம். குரியன் ஜோசப் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலே போட்டிருக்கிறோம். அந்த குழுவின் பரிந்துரை வந்த பிறகு அதை இந்தியா முழுக்க அனுப்பி அங்கங்கே விவாதிக்க செய்து கருத்தொருமைப்பாட்டை உருவாக்கி அதன் பிறகு அந்த கோரிக்கையை கேட்போம் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார் தேர்தல் அறிக்கையிலே. நான் கூட்டங்களில் கேட்டு வருகிறேன், உங்கள் அப்பா போட்ட ராஜமன்னார் குழு என்னாச்சு? கருணாநிதி 1969 மாநில சுயாட்சிக்கு ராஜமன்னார் என்ற ஒரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரிட்டையர்டு, அவரை தலைமையாக கொண்டு இன்னொரு உயர்நீதிமன்ற நீதிபதியும், எல்லாம் 2 பேரும் தெலுங்கர்கள், ராஜமன்னாரும் சந்திரா ரெட்டியும். நம்முடைய ஏஎல் முதலியார், லட்சுமணசாமி முதலியார் தான் தமிழர், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக 25 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தவர். இந்த 3 பேரை கொண்ட குழுவை கருணாநிதி போட்டார் மாநில சுயாட்சிக்காக. 69 போட்டார், அவர் வந்த பதவியேற்ற அந்த ஆண்டே போட்டார். 71 பரிந்துரை கொடுத்து விட்டார்கள். இன்று வரை அதை பற்றி பேச்சு கிடையாது. ராஜமன்னார் குழு அறிக்கையை செயல்படுத்துகிறவர்கள் கேட்பதும் இல்லை, மாநில உரிமை மீட்புக்கு குரல் கொடுப்பதும் இல்லை. ஏதோ புதுசா இப்போ ஒரு குரியன் ஜோசப், ஏனென்றால் இப்பொழுது ஸ்டாலின் தான் இதை பற்றி பேசுவோர் போல ஒரு நாடகம். இந்திய அரசே போட்ட பல குழுக்கள் இருக்கின்றன, சர்க்காரியா குழு உள்பட மத்திய மாநில உறவுகளுக்கு. எதையும் இந்திய அரசு காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தாலும் பாஜக ஆட்சியாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய நிலையிலே இல்லை. அவர்கள் இருக்கின்ற அதிகாரங்களை பறித்து கொண்டே இருக்கிறார்கள். கருணாநிதி ராஜமன்னார் குழு போட்ட போது இங்கே கல்வி மாநில உரிமை பட்டியலில் இருந்தது, பொது சுகாதாரம் மாநில உரிமை பட்டியலிலே இருந்தது. கருணாநிதி ராஜமன்னார் குழு அறிக்கை போட்டு 74 அதை சட்டமன்றத்திலே மேலவையிலே வைத்து விவாதித்து தீர்மானித்து இந்திய அரசுக்கு அனுப்பும்போது இந்த அதிகாரங்கள் மாநிலத்துக்கு இருந்தது. ஆனால் அதன் பிறகு 76 அதன் பிறகும் கல்வி இந்திய ஆட்சி அதிகாரத்தின் மேலாதிக்கத்துக்கு உட்பட்ட பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, இந்த பொதுப்பட்டியல் என்பது ஒரு மாறுவேட இந்திய அரசு பட்டியல், ஒரு ஃப்ராடு பட்டியல். அது கன்கரண்ட் லிஸ்ட் என்பார்கள். எந்த கூட்டாட்சியிலும் கன்கரண்ட் லிஸ்ட் கிடையாது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா, சுவிட்சர்லாந்தா, கனடாவா, எந்த கூட்டாட்சியிலும் கன்கரண்ட் லிஸ்ட் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவான பட்டியல். ஆனால் மத்திய அரசினுடைய குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால்தான் அது சட்டமாகும் என்ற ஒரு சூழ்ச்சி, பொதுப்பட்டியல் என்ற சூழ்ச்சி வலை இந்திய அரசமைப்பு சட்டத்தை தவிர உலகத்தின் கூட்டாட்சியில் எந்த அரசியலும் கிடையாது. இந்திய அரசமைப்பு சட்டத்தை யாத்தவர்கள் செய்த சூழ்ச்சி அது கன்கரண்ட் லிஸ்ட். அந்த கன்கரண்ட் லிஸ்ட் என்ற பொதுப்பட்டியலை நீக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையிலே கூறுகிறது. நினைவு வைத்துக் கொள்ளும் பிள்ளைகள் எல்லாம் பேச வேண்டும். இந்திய அரசு அதிகார பட்டியல், மாநில அரசு அதிகார பட்டியல், மாநிலத்துக்கு அதிகமாக அதிகாரங்கள் இருக்க வேண்டும், சுருக்கமான அளவு இந்திய அரசுக்கு இருக்க வேண்டும், அதற்கு மேல் கூடாது. இந்த ஃப்ராடு பட்டியல், ஃப்ராடு லிஸ்ட் ஒன்று இருக்கிறது அல்லவா, கன்கரண்ட் லிஸ்ட், அது கூடாது என்று நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையிலே கூறுகிறது.
இந்த கருத்துக்களை எல்லாம் மக்கள் மயமாக்குங்கள், மக்கள் மயமாக்குங்கள். மக்களிடம் இந்தியாவை வலுவாக நடத்துங்கள். வலுவாக நடத்த வேண்டும் என்றால் மாநிலங்கள், தேசிய இனங்கள் வலுவாக நம்மை நாமே ஆண்டு கொண்டிருக்கிறோம் என்ற திருப்தியோடு இருந்தால்தான் இந்தியா வலுவாக இருக்கும். டெல்லி ஏகாதிபத்தியமாக இருக்கும், தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் புதிய காலனிகளாக இருக்கும். அன்றைக்கு லண்டனுக்கு காலனியாக இருந்தது, இன்றைக்கு டெல்லிக்கு காலனியாக இருக்கிறது என்ற நிலைமையிலே இருந்தால் ஒற்றுமை எப்படி உருவாகும்? உளப்பூர்வமான ஒற்றுமை, வலிமை இந்தியாவுக்கு தான் எப்படி உண்டாகும்? எனவே ஒரு வரம்புக்குட்பட்டு நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டரசு பற்றிய, கூட்டாட்சி பற்றிய கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. இவற்றையெல்லாமும் பேச வேண்டும். அரசியலில் இன்றைக்கு அரசியல் என்றாலே ஒரு கொள்ளை கூடாரம் என்ற பேர் மக்களிடம் இருக்கிறது. ஆனால் அதை ஆதரிப்பார்கள் அந்த மக்கள். ஒரு கொள்ளை கூடாரம் அரசியல் என்றால் கொள்ளையடிப்பதற்குத்தான் இருக்கிறார்கள் என்ற நிலையை உண்டாக்கியவர்கள் திமுக, அதிமுக கட்சிக்காரர்கள் தான் அதிகமாக. இந்தியாவில் மற்ற மாநிலங்களிலும் லஞ்சம் உண்டு, தமிழ்நாட்டு அளவுக்கு கிடையாது. தமிழ்நாட்டு அளவுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு ஊழல். ஆங்கிலேய அறிஞர்கள் சொன்னார்கள், அதாவது அயோக்கியனின் கடைசி புகலிடம் அரசியல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தமிழ்நாட்டிலே அயோக்கியர்களின் முதல் புகலிடம் அரசியல் என்று சொல்லும் அளவுக்கு திராவிட கட்சிகள் செயல்படுகின்றன. பணம், பதவி, விளம்பரம் மூன்றுக்காகவும் தான் கட்சி நடத்துகிறார்கள். தலைவருக்கு அதிக கொள்ளை, கீழே இருப்பவருக்கு விகிதாச்சாரப்படி கொள்ளை என்ற நிலையிலே அரசியலை சீரழித்து ஒரு சம்பாதிக்கக்கூடிய இடம், பணம் சம்பாதிக்கக்கூடிய இடம் என்று லஞ்ச லாவண்யத்தை நடைமுறைகளில் ஒன்று. யாருப்பா லஞ்சம் வாங்காதவங்க, யாரு கமிஷன் வாங்காதவங்க, யாரு ஊழல் செய்யாதவங்க என்று சகஜமாக இயல்பாக அரசியல்காரன் லஞ்சம் வாங்குவதை பழக்கிவிட்டவர்கள் திமுகவினர், அதிமுகவினர். கடைசியில் எந்த நிலைக்கு வந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அதிமுக ஒரு மாநாடு நடத்தினால் வாடகைக்கு ஆள் பிடிக்கும் நிலை வந்துவிட்டது. பணம் கொடுத்துத்தான் லாரிகளிலே, பேருந்துகளிலே மக்களை ஏற்றி வர வேண்டும் என்ற நிலையை அவர்களே உருவாக்கிவிட்டார்கள். பணம் கொடுத்தான் அழைத்து வருகிறார்கள். இதற்கு நேர் மாறாக அவரவர் விருப்பப்படி மாநாட்டிற்கு வருவார், அவரவர் விருப்பப்படி வாக்களிப்பார். வாக்குக்கும் லஞ்சம் கிடையாது, மாநாட்டு வருகைக்கும் லஞ்சம் கிடையாது என்ற நடைமுறையை பின்பற்றி வருவது, முன்னோடியாக செயல்பட்டு வருவது நாம் தமிழர் கட்சி. இப்போ திருச்சியிலே மாபெரும் மாநாடு நடந்தது. லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டார்கள். பெரிய மாநாடு. யாரையும் வாடகைக்கு அழைத்து வரவில்லை, அவர்களாக விரும்பி அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். எந்த நெரிசலும், அந்த ஒரு திரைப்பட நடிகர் கட்சி நடத்தி, கூட்டம் நடத்தி நெரிசல் உண்டாக்கி படுகொலைகளுக்கு காரணமாக இருக்கிறார். அப்படி எந்த நெரிசலும் இல்லை. அவ்வளவு லட்சக்கணக்கான பேர் வந்தும் எதுவும் இல்லை. கூட்டம் முடிந்தவுடன் தூசி தும்பு ஏதாவது கிடந்தால், பேப்பர் கீப்பர் யாராவது தவறுதலாக போட்டிருந்தால் அதை எடுத்து சுத்தப்படுத்தி விட்டு போனார்கள். குடி தண்ணீரை பிளாஸ்டிக் கோடையில் கொடுக்காமல் கண்ணாடி டம்ளர், உலக டம்ளர்களில் கொடுத்தார்கள். சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பது சும்மா பூசுத்துவதற்காக சொல்வதல்ல, உண்மையிலேயே செயல்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியினர். இது தொடர வேண்டும். சுற்றுப்புற சூழல் பாதுகாத்தல் என்பது மிக மிக முக்கியம். இந்த தேர்தல் அறிக்கையிலும் அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒரு அரசியல் என்பதே ஊழல் உள்ளதுதான், லஞ்சம் உள்ளதுதான், பணம் கொடுத்து தான் ஆளை கூப்பிட வேண்டும் என்ற அளவுக்கு திமுக, அதிமுக கட்சிகள் மாற்றிவிட்டன தமிழ்நாட்டில். இதுதான் இயல்பு என்று இருந்ததை மாற்றி, இந்த இயல்புக்கு மாறாக நேர்மையாக விரும்பி வரக்கூடிய மக்கள் வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய தெம்பு திராணி நாம் தமிழர் கட்சிக்கு இருப்பது பாராட்டக்கூடியது. அதுபோல இதெல்லாம் ஒழுக்கங்கள், சமூக ஒழுக்கங்கள். அரசியல் தலைவர்களுக்கு ஒழுக்கம் குறைந்தால் சமூகம் சீரழியும். அரசியல் என்பதே தமிழில் என்ன தெரியுமா? அரசு. அரசு என்றாலே அரண் என்பதிலிருந்து வந்தது. பாதுகாப்பு, காவல் என்ற சொல்லிலிருந்து வந்தது தான் அரசியல். இப்போ புதுசாக 20ஆம் நூற்றாண்டில் 19ஆம் நூற்றாண்டில் உருவான சொல்லல.
திருக்குறளிலே அரசியல் பகுதி இருக்கிறது. அதற்கான பகுதிக்கு படை, குடி, கூழ் என்று பல பிரிவுகள் மன்னருக்கு உள்ளது இருக்கிறது. காவல் காப்பவன் தான் மன்னன், காவலன் தான் மன்னன். கண்ணகி சிலம்பை தவறாக ராணியின் சிலம்பு என்று புரிந்து கொண்டு தப்பாக கோவலனுக்கு தண்டனை கொடுத்து அவரை சாகடித்தான் பாண்டிய மன்னன். கண்ணகி போய் வாதாடி அந்த 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 காதைக்கு பெயர், அந்த அத்தியாயத்துக்கு பெயர் வழக்குரை காதை. நீங்கள் இன்னைக்கு வழக்கறிஞருங்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோவடிகள் வழக்குரை காதை என்றே வைத்தார். வழக்கு உரைத்தாள், கேள்வி பதில், குறுக்கு விசாரணை எல்லாம் செய்தாள் கண்ணகி. சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது. அப்படி அவளுடைய சிலம்பு மாணிக்க பரல், மாணிக்க மணிகளை கொண்டது. பாண்டியன் மனைவி சிலம்பு முத்து பரல்களை கொண்டது. என் சிலம்பை என் கணவன் கொண்டு வந்தான் விற்பனைக்கு, அவனை எப்படி நீ கள்வன் என்று சொன்னாய்? நிரூபி என்கிறான் பாண்டியன். சிலம்பை அடித்து உடைத்து அவன் கண்ணிலே அந்த மாணிக்க பரல் விழுந்து அவன் உண்மையை உணர்கிறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், தென்புலமும் காதல், யானோ மன்னன் யானே கள்வன். நானா ராஜா? நான் தானா திருட? தமிழ் மன்னன் பாண்டியன் சொன்னானோ இல்லையோ, புலவன் இளங்கோவடிகள் சொல்லுகிறான், யானோ மன்னன் யானே கள்வன், நான் தான் திருட, தவறா கொன்னுட்டேன். தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. தென்னாட்டு காவல், அரசு, ஆட்சி, அதுக்கு பேர் காவல். இளங்கோவடிகள் சொல்லுகிறார், தென்புலம் காவல் என் முதல் பிழைத்தது. என் முதல் கொண்டு தான் இப்போ பிழை செஞ்சிருச்சு, குற்றம் இழைத்து விட்டது. கெடுக என் ஆயுள், என் ஆயுள் ஒழியட்டும் என்று சொல்லி மாரடைப்பு வந்து இறந்து விட்டான் என்று இளங்கோவடிகள் எழுதுவார். அப்பொழுதும் காவல் தான் அரசியல். இன்றைக்கு அரசியல் காவலாக இருக்கிறதா? பித்தலாட்டங்களின் கூடாரமாக, ஊழல் பெருச்சாளிகளின் பெருவளையாக எல்லாம் இருக்கிறது. நேற்று தீர்ப்பு வந்திருக்கிறது பாருங்கள். கொரோனா காலத்திலே கடை அடைப்பு, குறிப்பிட்ட நேரம்தான் கடை வைக்க வேண்டும். சாத்தாங்குளத்திலே செல் கடை நடத்தியவர் அந்த குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி கடையை திறந்திருக்கிறார். காவல்துறை போயிருக்கிறது. அந்த ஜெயராஜ் என்ற கடை உரிமையாளர் ஏதோ வாதம் செய்திருக்கிறார். உடனே காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்தாங்க. என்ன, அவர்கள மகாராஜா இல்லை, யாரும் மாற்றி பேசக்கூடாது, பதில் சொல்லக்கூடாது. காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து அவரை அடிச்சிருக்கான். அதை கேள்விப்பட்ட ஒரு மகன் ஓடுறான். பெனிக்ஸ் 31 வயது இளைஞன். இவர் ஜெயராஜுக்கு 58 வயசு. ஏன் எங்கள் அப்பாவை அடிக்கிறீங்கன்னு கேட்குறான். அவனையும் முடிச்சு போடுறான். நம்ம சாத்தாங்குளத்தில் நம்ம தமிழன் தான் போலீஸாக இருக்காங்க. அப்பனையும் நிர்வாணப்படுத்தி மகனையும் நிர்வாணப்படுத்தி 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிராக நிறுத்தி வச்சு அடிக்கிறான் போலீஸு. கொஞ்ச நஞ்ச அடி இல்லை, தலைகீழாக கட்டி தொங்க விட்டு அடிக்கிறாங்க. 2 பேரையும் அப்படி அடிக்கிறாங்க, விடிய விடிய அடிக்கிறாங்க. போலீஸ் அதிகமாக அத்துமீறி நடந்து விட்டது, விசாரணை செய்யும் பொழுது வன்முறையை பயன்படுத்தி விட்டது என்று வரும். எதற்காக? ஏதோ ஒரு உண்மை, ஒரு திருட்டு போயிருக்கும், அதுவும் தப்பு தான், அப்படி அடிக்கக்கூடாது. ஆனால் ஒரு திருட்டு போயிருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அதில் உண்மையை அறிவதற்கு, அல்லது ஒருவன் ஒரு கொலையை மறைத்திருப்பான், அந்த கொலைகாரன் யார் என்று உண்மையை அறிவதற்கு மிகைப்படுத்தி அடிக்கிற பழக்கம் போலீஸுக்கு உண்டு. ஜெயராஜையும் பெனிக்ஸையும் அடித்தான்களே காக்கி சட்டை போட்ட ரவுடிகள். என்ன உண்மையை வரவழைக்க, எந்த உண்மையை வெளிப்படுத்த அடித்தார்கள்? நேரம் தவறி கடை திறந்து வைத்திருந்தார். இதுதான ஐயா, விடிய விடிய அடிக்கிறான். நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பு எழுதுகிறார். டைம் போட்டு இவ்வளவு நேரத்துக்கு ஒரு தடவை அடிக்கிறது, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, ஒரு ஃபிக்ஸட் டைம், விடிய விடிய அடிக்கிறது. புதுசாக வந்த போலீஸை எப்படி விசாரிக்கணும்னு பாருங்க, இப்படி தான் அடித்து விசாரிக்கணும்னு சொல்லி கொடுக்கறது. 10 பேர் அடிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் என்ற ஆய்வாளர் தலைமையில் எல்லாம் நடக்குது. 10 பேர் அடிச்சிருக்கான். அதில் ஒருத்தன் செத்து போயிட்டான் கொரோனாவில், பாக்கி 9 பேர். அதனால் அந்த முத்துக்குமரன் என்ன சொல்கிறார், என்ன செய்கிறார் என்றால், இது மிகப்பெரிய குற்றம், இது சாதாரணமானதல்ல.
எந்த உண்மையை வரவழைக்கிறதுக்கும் அடித்து துன்புறுத்துறது இல்லை. கடையை திறந்து கூடுதலாக நேரம் வச்சுருக்காங்கன்னா அது என்ன பிரச்சனை? அது சாதாரணமாக போகிறது. அப்படியே இருந்தால் அதுக்குள்ளே செக்ஷனை போட்டு வழக்க போட்டு போ, உடனே கைது பண்ண வேண்டியது இல்லை என்று சொல்லி 9 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கார். நாங்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் தூக்கு தண்டனையே கூடாது என்று போராடி வந்த இயக்கங்களில் ஒன்று, மரண தண்டனை கூடாதுன்னு. ஆனால் இந்த 9 பேருக்கு தூக்கு என்றவுடன் எனக்கெல்லாம் நியாயம்தான் என்று பட்டது. ஏன் அவன் பண்ணியிருக்க அநீதி அப்படிங்க? அவன் பண்ணியிருக்க அநீதி அப்படி. ஏன் எந்த துணிச்சலை செய்கிறாங்க? அரசியல் துணிச்சலில். ஞாபகம் வச்சுக்கோங்க. நேரம் அந்த 9-10 போலீஸை மட்டும் நினைக்காதீங்க. இந்த மாதிரி தப்பு தண்டாவுக்கு அரசியல் கட்சிக்காரன் செய்யறதுக்கெல்லாம் போலீஸ் உடந்தையா இருக்கு. ஆளுங்கட்சி செய்தால் கண்டுக்காது, ஆளுங்கட்சியின் அத்துமீறல்களை கண்டுக்காது. அது அம்பலமாயி ஊர் சிரிச்சா தான் கண்டுக்கும், கண்டுக்காது. அதனால அரசியல்ல பார்த்துக்கலாம் நம்பிக்கையா செய்யறாங்க காவல்துறையில். உதாரணமா அவர் தீர்ப்பிலே சொல்றாரு, முத்துக்குமரன் சொல்றாரு, இதுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். இந்த வழக்கு விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு தன் கண்காணிப்பில் வைத்திருக்காவிட்டால் இவர்கள் தப்பி இருப்பார்கள், சாட்சியம் கிடைத்திருக்காது, நிரூபிக்க முடியாது சொல்றாருங்க நீதிபதி. ரேவதின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பாராட்டணும் காவல்துறை பெண்ணுக்கு போலீஸ் அந்த பொண்ணு கடைசி வரல உண்மையை சொல்லிடுச்சு. ஒரு உயர்நீதிமன்ற தலையிட்டு சிபிஐ இந்திய அரசு காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று போட்டு அதை மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு கண்காணித்து நடந்ததுனால அந்த அதிகாரிகள் நல்ல ஆட்கள் அமைஞ்சிருக்காங்க. அவங்கனால அந்த உண்மை வந்திருக்கு. அடிச்சு 2 பேரையும் படுகாயப்படுத்துறாங்க. படுகாயப்படுத்திட்டு மருத்துவமனை கொண்டு போறாங்க. ஜெயிலில் லாக்கப்ல அடிச்சு மருத்துவமனையில் உடனே மருந்து கொடுத்து டிஸ்சார்ஜ் பண்றான். எப்படிங்க பண்ண முடியும்? இவ்வளவு அப்பனுக்கு மறுநாள் செத்து போறாங்க. அவ்வளவு படுகாயம் பட்டவன் அவனுடைய ஆசன வாயிலே குழாயை விட்டு இழுத்து வந்திருக்காங்க. இதெல்லாம் அவனுக்கு தெரியுது, இந்த டாக்டருக்கு தெரியுது. அவர்கள் எப்படி டிஸ்சார்ஜ் பண்றாங்க? போலீஸோட டிஸ்சார்ஜ் பண்றாங்க. எவ்வளவு மோசமா சமூகம் கெட்டு இருக்கு பாருங்க. மருத்துவமனையில் இது தீங்கானதுன்னு சொல்லி உடனே புகார் பண்ணி மேலே அரசுக்கு புகார் பண்ணி இதை டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடாது, போலீஸ் மேலே நடவடிக்கை எடுங்க என்று மருத்துவமனையில் சொல்லியிருக்கணும். எங்களை கேட்குறான் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறான் டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லின்னு. டாக்டர் அம்மாலாம் கேட்டிருக்கணும், டாக்டர்ல கேட்டிருக்கணும், கேட்கலையே. அந்த சட்டவிரோத காட்டுமிராண்டி இன்ஸ்பெக்டருக்கு, அந்த போலீஸுக்கு, எஸ்ஐக்கு சர்வ் பண்ணியிருக்கு டாக்டர். அங்க அந்த காயத்தோடு கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நிறுத்துறாங்க. அவனை 2 பேரையும், அண்ணன் அப்பனும் மௌனையும். அதை பார்க்குறான். பார்த்துட்டு மேஜிஸ்ட்ரேட்டு கஸ்டடிக்கு அனுப்புறான், சிறைக்கு. எப்படி அனுப்பலாம்? நீ என்ன மேஜிஸ்ட்ரேட், நீ என்ன நீதி இது? இதெல்லாம் தான் வருது முத்துக்குமரன் தீர்ப்புல. என்ன யோக்கியதை இருக்குன்ட்டு. ஏன் அவர் அடுத்தாப்புல சொல்றாரு, நடவடிக்கை எல்லாம் போயிடும், அதனால நான் இதை கடுமையா தண்டனை கொடுக்குறேன். இதுல ஒன்றும் இல்லை. இப்போ இந்த அஜித் குமார்னு ஒரு பையன், மடப்புறம், அதில் சிவகங்கை மாவட்டம், கோயிலில் காவலராக இருக்கான். படித்த பையன், வேலையெல்லாம் காவலராக இருக்கான். ஒரு மேனாமணிக்கு ஒரு அம்மா வருது, கோயிலுக்கு போகுது. நகையை திருடி விட்டார் அப்படின்னு சொல்லி இவன் அந்த அஜித்குமார் மேலே சந்தேகப்பட்டு சொல்லுது. உடனே பிடிச்சி போகிறாங்க போலீஸில் அந்த அஜித்குமாரை. அடின்னு அடித்து ஸ்டேஷன்லேயே கொண்டு போடுறாங்க. அடித்து கொண்டு போடுறாங்க. இப்போ என்னாச்சு? அப்படி அந்த மேனாமினிக்கு நகை ஒன்றும் திருட்டு போகவில்லை. அந்த அம்மா கொடுத்தது பொய் புகார். அந்த அம்மாலே சொல்லி
திருட்டு குற்றச்சாட்டுக்கு கொடுத்த புகார் மனுவை வழக்க வாபஸ் பெற்றுக்கிட்டாங்க. அஜித்குமார் தான் உயிரோடு இல்லை, நீ வாபஸ் பெற்றானா இருந்தா என்ன? அந்த புகாரை வாபஸ் வாங்கிட்டீங்க. ஒரு பொய் புகார் ஒரு அம்மா ஒரு மேனாமணிக்கு கொடுக்குறான்னு சொல்லி ஏதோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த அம்மா டெல்லியில் உள்ளவர்களுக்கு ஒரு அம்மாளுக்கு பேசினாலாம், டெல்லியில் உள்ளவ சென்னையில் உள்ளவங்களுக்கு பேசினாலாம். அதனால உடனே பிடிச்சி அந்த பையனை அஜித்குமாரை அடின்னு அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டானுங்க. என்ன அறம் இருக்கு, என்ன நாகரிகம், என்ன ஒழுங்கு இருக்கு தமிழ்நாட்டில்? யாரை நம்பி இதெல்லாம் செய்கிறாங்க? யாரை நம்பி செய்கிறான்? தமிழ்நாட்டில் செய்யலாம். ஆட்சியாளர்களுடைய அட்டூழியங்களுக்கு காவல்துறை துணையாக இருக்கும், காவல்துறை அட்டூழியங்களுக்கு ஆட்சியாளர் துணையாக இருப்பார்கள் என்ற மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒருவருக்கு ஒரு புரிதலும் உதவுதலும் தான் இந்த சீரழிவு காரணம். சாதாரணம் இல்லை. இவர் காலத்தில், ஸ்டாலின் காலத்தில் மட்டுமல்ல, பல இது நடந்துட்டு ஸ்டாலின் காலத்தில் ஒன்றும் இல்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராகிறாரு. ஸ்டெர்லைட் ஆலையை, தூத்துக்குடி ஆலையை மூட சொல்லி போராட்டம், 100 நாள் போராட்டம். அவங்க அறிவிச்சே நடத்துகிறாங்க 100 நாள் போராட்டம். 100ஆவது நாள் பெரிய அளவுக்கு ஊர்வலம், பேரணி எல்லாம் வருது, வந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க? திட்டமிட்டு போலீஸை கொண்டு போய் இந்த ஸ்டாண்டு கிட்டெல்லாம் நின்றுக்கிட்டு உயரமாக பார்த்து சுடுறதுக்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டாங்க. ரிசர்வ் போலீஸு, ஸ்பெஷல் கொலை சுட்டுக் கொள்கிற போலீஸு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டானுங்க. வந்து ஒரு 50,000 பேர் திரண்டுச்சு மக்கள். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் போய் ஆர்ப்பாட்டம் நடத்தி அங்கே உட்கார்றது தான், முற்றுகை போராட்டம் தான், வேறு எதுவும் இல்லை. அவங்க மேலே திட்டமிட்டு துப்பாக்கி சூடு போலீஸ் நடத்தி 13 பேர் செத்து போயிட்டாங்க. ஸ்னோலின்னு ஒரு பெண் பிள்ளை, 19 வயசு பிள்ளை, அது வாயில் கோஷம் போட்டு ஆவேசமாக வந்துச்சு, வாயிலே சுட்டிருக்கான். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் செய்தியாளர் கேட்குறார்கள், எனக்கு தெரியாது, நான் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி பாருங்க, ஸ்டாலினுக்கு அண்ணனாக இருந்திருக்காரு அந்த ஆள். சாதாரண இல்லை. இந்த சம்பவம் உனக்கு தெரியாமல் எப்படி ரிசர்வ் போலீஸ் போகும், துப்பாக்கி சூடு நடத்த ஆர்டர் கிடச்சிது, நீ காவல்துறையை கையில் வச்சிருக்க முதல் மந்திரி, நான் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சு தெரியலன்னு பொய்ய 100க்கு 100 பொய்ய சொன்ன நபர் எடப்பாடி பழனிசாமி. இந்த கும்பல்லாங்க தமிழ்நாட்டு இப்படி அரசியல் இருக்கு. 13 பேர். சரி, எடப்பாடி பழனிசாமி பண்ணார், ரைட்டு. இவருக்கால ஸ்டாலின் உத்தம புத்திரன் விசாரணை குழு போட்டார். அருணா ஜெகதீசன், உயர்நீதி நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை குழு. அந்தமா விசாரிச்சு போலீஸ் துப்பாக்கியால் சுட வேண்டிய தேவையே இல்லை, அப்படி வன்முறை எதுவும் இல்லை, இந்த நார் இதுக்கு பொறுப்பு, அதிகாரி எல்லாம் பொறுப்பு, அதனால தான் இவ்வளவு உயிர் போயிருக்குன்னு அந்த அம்மா அறிக்கை கொடுத்துருச்சு. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுத்தானா? அறிக்கை மீது ஸ்டாலின், எடப்பாடி ஆட்சியில் நடந்ததுங்க. இவர்களுக்கெல்லாம் ஒரு மறைமுக ஒற்றுமை உண்டு. கொள்ளை கூட்டத்தில் சகோதர கூட்டம், இதெல்லாம் இவன் வேறுபாடு கிடையாது. இன்னைக்கு வரல ஸ்டாலின், ஏன் எடப்பாடி ஆட்சியில் நடந்த துப்பாக்கி சூடு ஏன் நீ நடவடிக்கை எடுக்கல? அருணா ஜெகதீசனுடைய குழு பரிந்துரையில வாயால் பேசியதுண்டா, கேட்டதுண்டா? இப்பொழுது இந்த ஆட்சிகள் நடக்குது பாருங்க. அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த ஊர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. அம்பாசமுத்திரம் ஒரு ஏஎஸ்பி பல்பீர் சிங்கன் பேர், ஐபிஎஸ் அதிகாரி, காவல்துறை அதிகாரி, ஒரு குற்ற வழக்கில் விசாரிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? ஏஎஸ்பி நேராக வந்து அம்பாசமுத்திரம் காவல் நிலையத்தில் இருந்துட்டு குரண்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தன் பல்லையும் பிடுங்கி அனுப்புகிறான். பார்த்தீங்களா இல்லையா செய்தி? அவன் புடுங்கினது உண்மை, தப்புன்னு வந்துருச்சு எல்லாம் சாட்சி சொல்லி. ஒரு நடவடிக்கை ஸ்டாலின் உண்டா? 2023 ஸ்டாலின் ஆட்சியில் நடந்த அட்டூழியம் இது. உலகத்துக்கே புதுமை, இதுதான்டா சிறந்ததுன்னு சொல்லி நீ திராவிட ஆட்சி, நம்ம இனமே அழிஞ்சு போயிடும். என்ன நீதி இருக்கும், என்ன நியாயம் இருக்கும்? நமக்கு போலீஸ் பாதுகாப்பாக இருக்கணுமா? அறத்துக்கும் நியாயத்துக்கும் நீதிக்கும் போலீஸ் பாதுகாப்பாக இருக்கணுமா? ஆட்சியில் இருக்கவே அழிக்கிறதுக்கு துணை போகிறதா போலீஸு? ஏன் ஆளுங்கட்சிக்காரன் பண்ணக்கூடிய அத்தனை அநீதிகளையும் மூடி மறைத்து நடவடிக்கை இல்லாமல் செய்வது போலீஸ் அதிகாரிகளுடைய வேலை.
சின்ன பிள்ளைகள் கீழே இருக்க போலீஸுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. பெரிய பெரிய அதிகாரிகள் கூட இருக்கானுங்க, போலீஸ் அதிகாரிகள். அவர்கள் செய்கிற அட்டூழியங்கள், அறம் தவறிய செயல்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய வேலை ஸ்டாலினுக்கு, முதல் மந்திரிக்கு அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு. இவர்கள் டிபார்ட்மெண்ட்ல செய்யக்கூடிய அட்டூழியங்கள், படுகொலைகள், கொலைகள் எல்லாவற்றையும் பாதுகாத்து நடவடிக்கை எல்லாம் செய்ய வேண்டியது ஆட்சியாளருடைய கடமை என்று ஒருவருக்கு ஒருவர் புரிதல் தமிழ் சமூகத்தை அழிப்பதில், சட்டம் ஒழுங்கை கெடுப்பதில், ஒழுக்கத்தை கெடுப்பதில் அரசியல்வாதிகளுக்கும் காவல்துறைக்கும் ஒருவருக்கு ஒருவர் உதவி புரிதல் என்பதுதான் நடக்கல. ஏன் அவனை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுத்து குற்ற வழக்கு போடல? பல்பீர் சிங் மேல பல்ல கொடுக்குறான. உனக்கு அதிகாரம் இல்லையா? அதுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதிகாரம் இருந்தால் நாளைக்கு உதயநிதிக்கு சல்யூட் அடிக்க மாட்டான், உதயநிதி மகனுக்கு சல்யூட் அடிக்க மாட்டான் போலீஸு, நமக்கு சிக்கல் வந்துடும் என்று உன் குடும்ப பாதுகாப்புக்காக நாட்டை அழிக்கிறாய், சமூக நீதியை அழிக்கிறாய், காவல்துறையை கெடுக்கிறாய். காவல்துறையில் எல்லாரும் கெட்டவர்கள் அல்ல, இப்படி ஆட்கள் இருக்காங்க. என்ன என்ன யோக்கியதை இருக்குவங்க? அதனால இவ்வளவு மோசமாக இந்த தமிழ் சமூகம் கெட்டது என்னாச்சுன்னா, நமக்குள்ளேயும் பண்பாட்டு சீரழிவு மக்கள்கிட்ட வந்துருச்சு. தினந்தோறும் பாருங்க, பத்திரிகை பரட்டி பாருங்க, எவ்வளவு ஏமாற்று வேலை, எவ்வளவு தற்கொலைகள், மனைவியை கணவன் கொண்டான், கணவனை மனைவி கொண்டான், அப்பனை புள்ளை கொண்டுச்சு, பிள்ளைய அப்பனை வரலாம், எவ்வளவு செய்திகள் தினந்தோறும். நண்பர்களுக்குள்ள சண்டை, ஒருத்தனை கொலை பண்ணிக்கிட்டானுங்க, ஃப்ராடு பண்ணானுங்க. ஒரு புள்ள வந்து அதெல்லாம் விளம்பம் கூடாது, படிக்கிற புள்ள 19 வயசு 20 வயசு பிள்ளை, பெண்ணு மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் ஒதுங்கி இருக்கு. +2 படித்த பிள்ளை, ஒரு அயோக்கியன், ஏற்கனவே ஒரு கொலைகார பைய, அந்த வழியாக போனவன் அந்த பிள்ளையை கெடுத்து குடிச்சு பண்ணி கொண்டுட்டு போயிட்டான், கொலை பண்ணி போட்டான். தேடுது காணாண்டு மகள பிள்ளையெல்லாம், பெற்றோரெல்லாம். எவ்வளவு நாள் கழிச்சு அது கடுமையாக அம்பலமாகி பல பேர் கொண்டு சொல்லி நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இது மாதிரி எவ்வளவு கொலைகள் நடக்குது தமிழ்நாட்டில். என்ன அமைதி இருக்கு? தமிழ் சமூகத்தை சீரழிச்சுட்டாங்க. ஒருத்தர் நம்ப முடியாது பண்ணிட்டாங்க. மனித உறவுகளை வந்து வெறும் ரொக்கப்பட்டுப்பாடாக மாற்றி விட்டார்கள். அரசியல் சீரழிந்தால் எல்லாம் சீரழியும். அது அரசியல் தான் தலைமையானது. அரசியலில் ஒழுக்கம் வேணும். இப்போ நம்ம மக்கள்கிட்ட பழக்கம் எப்படி இருக்கு? நண்பர் 2 பேர் பழகிறாங்க, ஒருத்தனை ஏமாத்தினா என்ன பேசுகிறான்? நான் நம்பி தப்பா பழகின அவனோட, அவன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிறான். பாலிடிக்ஸ் பண்ணால் என்ன அர்த்தமா? மோசடி பண்ணதான் அர்த்தம். இப்போ பாலிடிக்ஸ் என்பது மோசடியாளர்களின் கூடாரம் என்று மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தந்திரக்காரர்களின் பாசறை அரசியல் என்பது என்பதை புரிந்து கொடுக்கிறார்கள். ஒரு நண்பனுக்கு நண்பன் துரோகம் பண்ணிட்டு ஏமாத்தி விட்டாங்க, அவன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்கிறான். பாலிடிக்ஸ் என்பது அரசியல் மிக மிக முக்கியமானது. பாதுகாவல் அதுதான் காவல். அது சீரழிஞ்சு கிடக்கு தமிழ்நாட்டில். அந்த அரசியலை மீட்கணும். பொத்தாம்பதுவில் மீட்பது மட்டுமல்ல, அரசியல் அழிஞ்சா எல்லாம் சீரழியும். நம்முடைய இனம் சீரழிஞ்சு கிடக்கு, தமிழ் இனம். இப்போ உங்கள் கொள்கை அறிக்கையில் போட்டிருக்காங்க தமிழர்னு சொல்லணும்னு. தமிழர்னு சொன்னால் என்ன? சொல்லக்கூடாது. அவன் டெல்லிக்காரன் சொல்கிறான், பாஜக காங்கிரஸ்காரன் பாரத்தீயன். இவன் சொல்கிறான் திராவிட தீயன். 2 தீயன் வர்றான். தமிழனை மறைக்கிறாங்க. திராவிடன் ஒருத்தன் வந்து பாரதியன்மா. ஒரு இனத்தின் பேரையே சொல்லாமல் பார்த்து வச்சுக்கான இந்தியாவில் வேற எங்கேயும் உண்டா? அவ்வளவு ஏமாளிகளாக நாம் இருக்கிறோம் அரசியலில். நம்ம ஏதோ இந்த இனம் பேசுகிறோம், அந்த இனம் பேசுகிறோம். ஒன்றும் இல்லை. இப்போ சீமான் சொல்கிறாரு தமிழன் முதல்வராக வரணும்னு. ஏன் சொல்கிறாரு? தமிழன் முதல்வராக வர முடியலை. 50லேருந்து வர முடியலை. ஒன்றுன்னா சொல்லலாம், அவங்க தாய்மொழி என்னன்னு. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. குமாரசாமி ராஜாவிலேருந்து அதுக்கு முன்னாடி நம்ம பேர் இருந்தார், ரெட்டியார் ஒருத்தர், அவர் இது மாதிரி பல பேர் பல மொழி. ஒரு தமிழன் முதலமைச்சர் ஆக முடியாது. இது மாதிரி கேரளாவில் உண்டுங்களா? ஆந்திராவில் உண்டா? அந்த ஊருக்காரன் முதல் மந்திரி வர முடியாது.
கர்நாடகத்தில் உண்டா ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த இவர் ஒருத்தர் மார்வாடி இருந்தார், நல்ல மனுஷன் அவர். கர்நாடகத்தில் இறந்துட்டார் அவர், காங்கிரஸில் இருந்து முதல்மந்திரியாக இருந்தார், நல்ல மனுஷன் சொல்லுவாங்க. ஒரு எக்ஸப்ஷன், நம்ம வரிசையாக சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தமிழன் முதல்வராக வர முடியுதா? நான் எங்கள் தஞ்சாவூர் நான் சொல்கிறது 4 மாவட்டமாக பிரிஞ்சுது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை. 2021 சட்டமன்ற தேர்தல் வந்து இந்த ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. இந்த 4 மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி கூட கிடையாது, ஒரு அமைச்சர் கூட கிடையாது. 4 மாவட்டத்துக்கு இப்போ தான் 2 ஆண்டுக்கு முன்னாடி கோவி செழியனை போட்டிருக்காங்க. 2 ஆண்டுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி 4 மாவட்டத்துக்கு அமைச்சர் கிடையாது. என்னடா திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க, ஒருத்தன் கூட இல்லை. தமிழ் பயில்வாதிகமாக வெற்றி பெற்றிருக்காங்க. பிரச்சனை அதுதான், தமிழனுக்கு கொடுக்கக்கூடாது. திருச்சியிலேருந்து ஒரு ஆள் ஒரு தமிழனை, அன்பில் தமிழன் பேரனை, எங்கள் 4 மாவட்டத்தை கண்காணிக்கிறதுக்கு, திமுகவையும் மற்றதையும் கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்பினார் மந்திரி. அவர் இப்போ பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, திருச்சியிலேருந்து. ஏன்னா எங்கள் 4 மாவட்டத்தில் ஆளே கிடையாதா? தமிழனை போடக்கூடாதுங்க. கெட்டிக்காரத்தனமாக இருக்காங்க பாருங்கள். திருச்சி யார் கண்ட்ரோல் இருக்குது? KN நேரு கண்ட்ரோலில் இருக்குது. தமிழன் வர முடியாது. ஏவா வேலு, அவர் இவர். ஸ்டாலினுக்கு அடுத்தது யார்? சேகரபாபு. எல்லாம் அவர்கள் தான் இருப்பார்கள். ஏன் தமிழனுக்கு தெரியாதுங்க? எனக்கு தெரியும், பொருந்திக்கிட்டு இருக்காங்க. இதுவும் போனாக்கா கோவணம் வந்துடும், நம்ம போயிடுவாங்க திமுகவில். தெரியாத யார் தமிழ் இந்த மாதிரி இனப்பாகுபாடு ஸ்டாலின் பண்ணுறது, கருணாநிதி பண்ணது தெரியாது அவங்களுக்கெல்லாம். நம்மளை விட அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கொடுமை எங்கேயாவது உண்டுகளா இல்லை இந்தியாவில்? எந்த மாநிலக்காரன் மாநில ஆட்சி வர முடியாது அப்படிங்களா? எங்கேயாவது ஆட்டோமேட்டிக்காக இயல்பாக வர்றாங்க எல்லா மாநிலத்துலையும். அந்த மாநிலத்துக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது, முதல்வருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, அது அடுத்த கட்டம். அந்த அதிகாரத்துக்குள்ளே தமிழை வர முடியுதா? காமராஜ் வந்தார், பக்தோச்சலம் வந்தார், அதுக்கு பிறகு என்னாச்சு? யார் இருக்கா? யார் வந்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள்? கொஞ்ச நாள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தார். எத்தனை மந்திரி வந்திருக்கான்? பேர் சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவங்க இனமெல்லாம் சொன்னாலும் கஷ்டமாக இருக்கும். ஆமாம், ஒரு கட்சி தலைவனாக இருக்க, தலைவியாக இருக்க கூட தமிழை செய்ய அருகதை இல்லையா? ஏண்டா 10,000 ஆண்டுக்கு முன்னாடியே நகரங்களை உருவாக்கியவங்க. ஒரு மொழி, பழைய மொழி, அறிவியல் மொழி, தமிழுக்கு இணையாக ஒரு மொழியும் கிடையாது. இந்த இலக்கியத்துக்கு சமமாக எதுவும் கிடையாது. அந்த காலத்தில் அவ்வளவு வளர்ச்சி அடைந்த ஒரு இனம். அந்த இனம் இந்த அரசியலில் தலைவனாக வர முடியாது தமிழ்நாட்டில்னா என்ன அர்த்தம்? அவனுடைய தாயகம் தமிழ்நாடு தானே. இன்றைக்கி குமரிக்கண்டை எங்கெங்கே இருந்தாலும் சரி, இன்றைக்கி அவனுக்கு கடைசியில் மிஞ்சி இருக்கிறது தமிழ்நாடு, ஈழம். அங்கே கொண்டுட்டான் நம்ம ஆளில் லட்சக்கணக்கில். இந்த தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் அரசியலில், அது டெல்லிக்கு கட்டுப்பட்ட ஒரு தேர்தல் அரசியலில் தமிழன் ஒருத்தர் முதல் மந்திரியாக வர முடியாது. ஒரு கட்சிக்கு தலைவனாக வந்து காமராஜருக்கு பிறகு, காமராஜரில் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், காமராஜருக்கு பிறகு தமிழகம் தழிய தலைவன் தமிழினத்தில் யார்? கூட ஆதரிக்கிறவர்களாம் எதுக்குலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு லீடர் காமராஜ். அதுக்கு பிறகு யாரு? இப்படிப்பட்ட நிலைமை ஏன் தமிழருக்கு ஏற்பட்டது? இது இனப்பிரச்சனை இல்லாமல் இல்லை, குணப்பிரச்சனையா? அவங்ககிட்ட இவங்கிட்டவன்னு ஒன்றும் இல்லாத பையன். இப்போ இந்த பையன் நம்ம உதயநிதி நடிச்சுக்கிட்டு இருந்தார். உடனே முதல் பீரியட்லேயே எம்எல்ஏ, முதல் பீரியட்லேயே துணை முதல்வர், கட்சி பொறுப்பு எல்லாம் நம்பர் 2. வேற ஒரு தமிழை அப்படி வந்துட முடியுமா சொல்லுங்க? இதை பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கூட்டம், தமிழ் கூட்டம் இருக்க, எங்கள் அப்பா காலத்தையே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்பாங்க, எங்கள் தாத்தா காலத்தையும் தீக்காமா, தொண்டூழிய மண்டி கிடையாது, தொண்டூழிய மண்டிப்பா முதுக சொல்லிட்டு இருக்க. அவனுக்கு பேரப்பிள்ளை அடுத்தது யாரை கொண்டு வர போகிறான்? உதயநிதி மகனை தயார் பண்ணுறாங்க. ஒரு கேள்வி முறை இல்லைங்க. இந்த மாதிரி வாரிசு அரசியல், ஜனநாயக விரோத அரசியல் இந்தியாவில் வேறு எங்கெங்க இருக்குது இந்த அளவுக்கு? சில பேர் இருக்காங்கன்னப்ப முலாயம் சிங் மதம் இருக்கான்னா அவன் ஜாதி அரசியல் அங்கே இருக்குது. இது அது கூட இல்லையே. இது திராவிட அரசியல், ஜாதி அரசியல் கூட இல்லையே. அது வேண்டியதில்லை தான் நமக்கு.
அவன் பெரிய ஜாதிப்பா நம்புற ஒன்று ஓட்டு வச்சுருக்காங்க அதனால வர்றான்னு சொல்கிறாங்க. இப்போ ஊபியில் சொல்கிறான், பீகாரில் சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்ன, எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் தொகையில்? இதை நாம் தான் கேட்க வேண்டும். நம்ம பெருமையாக சிவனே நெற்றிக்கு இருந்திருந்தாலும் குற்றம் குற்றம் என்று சொன்ன நக்கீரன் பரம்பரை நம்ம. அதெல்லாம் ஏன் எழுதி வச்சா? இதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டாங்க. இப்போ யாரோ ஒரு தாடிக்காரன் தான் சொல்லி கொடுத்தாராம். 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதினார், எவன் சொன்னாலும் சரிப்பா, நான் சொன்னாலும் சரி, கடவுளே சொன்னான்னு சொன்னாலும் சரி, உன் அறிவை கொண்டு யோசிச்சு சரியானு பாருன்னு சொன்னால் யார்? திருவள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எவன பெரியாளாக இருந்தாலும் சரி, யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் அவன் சொன்ன கருத்து மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மையான அறியறது உன் திறமைடா, உன் அறிவாற்றல் என்று சொல்லி வச்சவன் திருவள்ளுவர். இதே ராமசாமி தான் சொல்லி வச்சாரன். அதை நான் சொன்னாலும் கேட்காத, யார் சொன்னாலும் சொன்னாலும் பகுத்தறிவை கொண்டு சிந்தனை. எங்கால் சொல்லிட்டாரு, எங்கள் பேராசான் திருவள்ளுவர் சொல்லிட்டாரு. 2000 ஆண்டுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. எங்களுக்கு இருக்குல்ல சித்தரிப்புகளும் கதை இருக்கே. சிவபெருமான்கிட்ட வாதம் நடந்ததா இல்லையா என்பதில்லை. சிவபெருமானே சொன்னாலும் தப்புன்னா தப்புன்னு சொல்கிறான். அதுதானே நெற்றிக்கண் திறப்பின் குற்றம் குற்றம் நக்கீரன் கதை நமக்கு சொல்லி வச்சது தானே. எப்படிப்பட்ட ஒரு இனத்தை ஒரு மழுங்கடிச்சு கல்லானாலும் கட்சி புல்லானாலும் தலைவர் என்ற ஒரு புதுமொழியை, அரசியல் மொழியை உருவாக்கிட்டாங்க. பழைய காலத்தில் பெண்ணடிமைத்தனம் இருந்தது. கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் ஒரு பெண்ணடிமைத்தனம் வச்சுருந்தாங்க. அதிலெல்லாம் மாற்றம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் அரசியல் அடிமைத்தனம் கல்லானாலும் கட்சி புல்லானாலும் தலைவர், தலைவர் மகன், தலைவர் பேரன், கொள்ளு பேரன், அவன் தான் தலைவராக இருக்கலாம். இதை இவற்றுக்கெல்லாம் மாற்று என்பது இந்த தேர்தல் கூட்டங்களில் பேசுறது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு தமிழன் தமிழச்சி சொந்தமாக சிந்திச்சு சரியான முடிவெடுக்கணும். இதெல்லாம் என்ன பொய் சொல்கிறோமா? இதனால் இவங்களால் என்ன வந்தது? நமக்கு லஞ்சம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான் யோக்கியர்கள், உத்தமர்கள். அந்த பணத்தை வாங்கக்கூடாது, கெட்ட பழக்கம் அது. பணம் கொடுப்பது என்பது ஒரு தீய பழக்கம். அதுக்கு நம்ம துணை போகக்கூடாது. நம்ம மக்கள்கிட்டையும் அதையும் சொல்லணும். எனவே இப்போ இந்த சமூகத்திலேயாவது இப்போ படித்த பிள்ளைகள் நிறையா இருக்குது. வலைத்தளங்களில் இணையங்களில் நிறைய பேசுகிறீங்க, நிறைய செய்திகள் வருது, நல்லா இருக்குது, கருத்துக்கள் வருது, வாதம் வருது. தப்பானது சில பேருக்கு அது வேறு விஷயம். இன்றைக்கி நவீனமாக வருது, எல்லாரையும் அடைய முடியுது வீட்டில் இருந்துக்கிட்டு. இந்த காலத்தில் மீண்டும் அந்த திராவிட கூட்டம், வாரிசு உரிமை கூட்டம், தமிழினத்தை அமைக்கி வைக்கிற கூட்டம் அரசியலில் தலையெடுக்க விட்டால் தமிழனுடைய மரபு இல்லைன்னு அர்த்தம். தமிழ் ரத்தம் ஓடுனாலும் சோதிச்சு பார்த்துக்கான்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு ஜனநாயகத்தில் யாரை வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம்ப்பா, சரியாக இருந்தால் தேர்ந்தெடு, அவ்வளோதானே. ஒரு குறிப்பிட்ட வகையராக தான் தேர்ந்தெடுக்கப்படணும்னா என்ன அர்த்தம் அது? அப்போ மகன் தாத்தா எல்லாம் அவங்க தான் இருக்கணும். எனவே இந்த முறையில் இதையும் சிந்தித்து பார்த்து மாற்று சக்தியாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் அரசியலில் முன்வைத்து வந்து கொண்டிருக்கிறது. அதை கட்சி வேறுபாடு இல்லாமல் கட்சியில் இருக்கிற தம்பிகளும் தங்கை பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் சரி, அவங்களும் ஆதரிங்க, கடுமையாக பாடுபடுங்க. கட்சிக்கு அப்பாற்பட்ட தமிழன் தமிழச்சிக்கும் உரிய சின்னம் விவசாய சின்னம். யாரும் ஒரு கட்சிக்கு மட்டும் உள்ளதல்ல. விவசாயி எல்லாருக்கும் பொது என்பது அது ஒரு அடிப்படை, அது வேறு விஷயம். இயல்பா இந்த அரசியல் என்பது இன்றைக்கு ஒரு தமிழின மீட்சிக்காக, தமிழர் உரிமை மீட்சிக்காக, அயலார் ஆதிக்கத்திலிருந்து தமிழன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்வதற்காக நடக்கக்கூடிய அரசியலில் இந்த தேர்தல் வந்திருக்கிறது. இந்த தேர்தலில் நாம் அதை நிரூபிக்க வேண்டும். தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் அதிகமாக வாக்கு வாங்கி அது முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு தீர்மானகரமான நிலைக்கு வெற்றி பெற செய்ய வேண்டும். அந்த நிலையை நம்ம 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 சிந்திக்கணும். அந்த நிலையை சிந்திக்கணும். நமக்கு நேரடியாக கிளை இல்லாத இடங்களில் கூட நாம் தமிழருக்கு தான் வாக்கு என்று சொல்லக்கூடிய மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ? எங்கள் ஊர் எங்கள் கிராமம் ஆச்சாம்பட்டின்னு கிராமம். போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே அப்போ கிளை கிடையாது. தேர்தல் வாக்குப்பதிவு அன்னைக்கு பசங்க 7-10 பசங்க இருந்துக்கிட்டு நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டு சீட்டு கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, அவன் பல இடத்துல வேலை பார்க்குற பையங்க, ஓட்டு போடுங்க, நான் கட்சி கிளை இல்லை, பொறுப்பாளர் இல்லை.
அப்படி கட்சி அமைப்பு இல்லாத ஒரு இடத்தில் கூட படித்த பிள்ளைகள் நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வேலை செய்யக்கூடிய இன உணர்வு, திராவிட கூட்டம் அம்பலமாக இருக்கிற நிலைமை இதெல்லாம் வந்திருக்கு. இங்கே இப்போ கிளைகளும் அமைப்புகளும் வலுவாக இருக்கு. இந்த தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பொறியாளர் கீர்த்தனா, இளம் தலைமுறை பெண். இதுலேயும் பாருங்க, 234 தொகுதியில் 117 பெண்ணுக்கு 117 ஆணுக்கு இன்னும் சமநீதி வழங்கியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. சீமான் வழங்கியிருக்கிறார். வெறும் புருடா விட்டு போகிறதில்ல, பெண் உரிமை என்று புருடா விட்டு போகிறதில்ல. எத்தனை பேர் திமுக எம்பி பெண்கள் ஏற்கனவே இருக்கிற லோக்சபாவில் ஒரு 3-4 பேருக்குள்ளே இருக்கும். பேசுறது பார்த்தா பெண் உரிமை, நாங்கள் இல்லைன்னா எல்லாம் பெண்ணெல்லாம் ஒன்றுமே உரிமை இல்லாமல் கிடந்திருக்கோம் என்று பேசி கிடப்பாங்க. அங்கே பெண்களுக்கு இப்போவும் வேட்பாளர் ரொம்ப குறைச்சதான் திமுகவில். யாரும் கிட்டத்தில் வர முடியாது. நான் என்ன சொல்கிறேன், 117 பெண்களுக்கு கொடுக்காட்டி கூட சரி, ஒரு 50 பெண்களுக்காக திமுக கொடுத்துருப்பானா? 234 தொகுதியில் இல்லைங்க. அது இவங்க தான் சண்டை போட்டு அப்பா 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 வாரிசு உரிமை, அப்பா அப்பன் தாத்தா அதில் இருந்தால் எனக்கு கூட கேட்டுக்கிறாங்களே. அதனால் இந்த சமூக நீதி அந்த நீதியெல்லாம் அந்த வந்து ஏமாத்துறதுக்காக உள்ள முழக்கங்கள் திராவிடத்துக்கு. ஆனால் உண்மையாக தொடர்ந்து தேர்தல்களில் பாதி பெண்கள் பாதி ஆண்கள் என்று கொடுத்து அதுலேயும் எல்லாம் படித்த பிள்ளைகள், விவரமான பிள்ளைகள், ஆணும் பெண்ணும் வந்து நிற்கிது தேர்தலில். வெறும் பிரபல்ய ஆசை என்பது மட்டுமல்ல, அப்படியெல்லாம் இல்லை. நிற்க சொல்கிறாங்க, நம்ம நிற்போம் என்று அவர்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்குது. அப்படித்தான் இங்கேயும் வேட்பாளர் அவர்கள் இருக்கார். பொறியாளர் படித்த பொண்ணு. அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். போய் கேளுங்க. கூட்டங்கள் போடுவது ஒரு பக்கம், வீடு வீடா சென்று கேட்பது, வீடு வீடா குறைந்த நேரத்தில் அந்த நியாயத்தை உணர்த்துவது, பிரித்து கொண்டு வாக்குப்பதிவு அன்று வரை இந்த பணிகளை எல்லாரும் செய்ய வேண்டும். அது மிக மிக முக்கியம். கடுமையான உழைப்பு. இது ஒரு தீர்மானமான ஒரு இடத்துல நம்ம நிற்கிறோம் என்ற கட்டத்தை புரிந்து கொண்டு, தீர்மானமான கட்டத்தில் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரியுங்கள், கேளுங்கள், கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழ் தேசிய பேரியக்கம் நாங்கள் இருக்கும் இடங்களில் எங்கள் கருத்துக்களை பல வடிவங்களிலே நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வருகிறோம். 91க்கு பிறகு வாக்களிக்காத நாங்கள் முதலாக நாம் தமிழருக்கு வாக்களிக்க போகிறோம். அந்த வகையில் நீங்கள் உங்கள் பணியை சிறப்பாக செய்யுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.